ஹலோ கைஸ், நான் விஜய். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஆந்திராவில் பெயிலப்பாலம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோங்க. இந்த கிராமத்துக்கு வந்த உடனே என் மச்சான் இங்கே இருக்கான். அவன்கிட்ட வந்து மச்சான் இந்த கிராமத்தில் த்ரில்லான ஸ்பாட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் அதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்துட்டாங்க. இது என்ன இடம், இந்த இடத்துல என்ன த்ரில்லிங் ஸ்பாட், இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். த்ரில்லிங் ஸ்பாட்டை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொன்னதுக்கு இவன் நம்மளை இந்த வயல்கள் பக்கம் கூட்டின்னு வந்துட்டாங்க. சரி, இந்த வயல்கள் பார்த்தா சுற்றி வயல்கள் இருக்குது. அப்படியே இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் ஆபத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு ஆபத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஸ்பாட்டையே பார்த்தோன்னா டெத்து ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே. அது எதுக்காக சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம அப்படியே டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க முதல்ல இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாக சுற்றி காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். பார்த்தோன்னா இந்த கிராமத்தில் நம்ம இந்த சுற்றி இருக்கிற வயல்களுக்கு நடுவில் இருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வயல்களுக்கு போவாங்களா அந்த ஒரு வழி, இந்த வழி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே ஒரு கால்வா இருக்குது. இந்த கால்வாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், நதி மாதிரி. இந்த தண்ணி அப்படியே அங்கேருந்து இப்படி வந்து அப்படியே இதில் போயிட்டு கனெக்ட் ஆகுங்க. இதில் கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே இப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாலம் இருக்கா, இங்கே ஒரு சின்ன பாலம் இருக்குது. இந்த பாலம் வழியாக பார்த்தோன்னா இந்த பக்கத்துலேருந்து தண்ணி இந்த பக்கமாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு கால்வாவும் ப்ளஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. செட் பண்ணலாம், அது அப்படியே உருவாகி இருக்கு போல். சரி, இதில் என்ன ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு தண்ணி போகுது, நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே தண்ணி போகுது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணனா, இங்கே பாருங்களேன், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு தண்ணி வருது. ஆனால் இங்கேருந்து இது எண்ட் ஆகுது, அதே மாதிரி இங்கேருந்து திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. ஆனால் இந்த பக்கத்து தண்ணி இந்த பக்கத்தில் அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அது எதனால் அப்படின்னா, இதோ இங்கே இருக்குல்ல இந்த இடம், இதோ இங்கே இருக்குல்ல இந்த இடம், நீங்கள் பாருங்கள், இதுதான் எண்டிங் இடம். இதில் தண்ணி பார்த்தோன்னா அப்படியே உள்ளே இழுத்துக்கும். இந்த தண்ணி எல்லாம் அப்படியே போயிட்டு உள்ளே இழுத்துக்கும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 200 அடி ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக தெரியல, அதை விட அதிகமான ஆழமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளே எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் தெரியல. ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி அந்த பக்கத்துக்கு கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இது வேறு வழி, இது வேறு வழி. சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க அப்போ பண்ணவங்க முன்னோர்கள். இதில் என்ன ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, இப்போ இந்த கால்வாயில் பார்த்தோன்னா அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு வயல்களுக்கு நடுவில் இருக்குது. சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், இல்லை நீச்சல் அடிக்கலாம், குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பசங்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இந்த கால்வாய் பார்த்தோன்னா காவு வாங்கியிருக்குங்க. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இந்த கால்வாயில் விழுந்து மாட்டிக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அதனாலேயே இந்த ஸ்பாட்டுக்கு பார்த்தோன்னா டெத்து ஸ்பாட் அப்படின்னு சொல்லி பேரே வச்சுருக்காங்க. இந்த டெத்து ஸ்பாட் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பாருங்கள். சொல்கிறத நம்ப முடியல. என்னடா இது கால்வா மாதிரி இருக்குது, இதில் 50 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது உண்மையிலேயே நடந்திருக்கு. இந்த கிராமத்து மக்கள் யார்கிட்ட கேட்டாலுமே அவங்க சொல்லுவாங்க, எங்களையும் இந்த பக்கமே வரக்கூடாது, அது அவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை மீறி தான் நாம் வீடியோ எடுக்கணும், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் கிராமத்தில் இன்னும் நிறைய இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு ஹிடன் பிளேஸ் தான் தெரிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஹிடன் பிளேசஸ் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நான் காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன். வாங்க இப்போ அப்படியே அந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் பாருங்களேன், தண்ணி எப்படி வெளியே வருதுன்னு சொல்லி, எவ்வளோ ஃபோர்ஸாக வெளியே வருது பாருங்களேன். அந்த பக்கம் நிறைய மரங்களெல்லாம் உள்ளே போய், செடி மரங்களெல்லாம் போய் மாட்டி இருக்குது. அதனால் நம்மளுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இங்கே நம்மளுக்கு தெரியுது பாருங்களேன், எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட 200 அடிக்கு மேலே ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தண்ணியை பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்களேன்.
அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு இடம் தான் டேஞ்சரான இடம். ஆனால் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள நிறைய பேரை காவு வாங்கியிருக்கு இந்த ஒரு இடம். இந்த இடத்தோட பேர் கேட்டதுமே நான் ஆச்சரியப்பட்டு தான் இந்த இடத்த பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி தோணுது இந்த இடத்த பார்க்கும்போது. பாருங்கள் எப்படி பொங்குது பாருங்களேன் தண்ணி, அந்த அளவுக்கு பொங்கிட்டு வருது. அதே மாதிரி இந்த வே பார்த்தோன்னா இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே இந்த பக்கமாக இந்த கால்வாயில் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆழம் கிடையாது, இது வந்து பிரச்சனை இல்லை, நம்ம முட்டி அளவு தான் தண்ணி இருக்கும். ஆனால் அதே மாதிரி இது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான வேங்க. எப்படி பொங்கி வருது பாருங்கள் தண்ணி, பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்படி சப்போஸ் இப்போ நம்ம தப்பி தவறி விழுந்தால் கூட அவ்வளோதான் நம்மளோட கதி. அதனால தான் பார்த்து வீடியோ எடுத்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நம்ம அதிகமாக பார்க்க மாட்டோம், நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் சில கிராமங்களில் இந்த மாதிரி மர்மமான இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் உங்களுக்கும் நான் இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம இந்த இடத்த பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, இதில் ஜாலியாக குளிக்கலாம் போல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பயமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்த பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுமே எவ்வளோ ஆபத்து அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. அதனால் மோஸ்ட்லி கிராமங்களில் இந்த மாதிரி கால்வாய்கள் இருக்கிற இடத்துல ஆபத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அது நம்மளுக்கு தெரியாத இடத்துல தான் நிறைய ஆபத்துகள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஏன்னா இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அழகாக இருக்கிற இடத்துல எப்போவுமே ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, அது நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் அந்த ஆபத்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த கால்வாய் எப்படி இருக்குது, இந்த மாதிரி மர்ம கதைகள், மர்ம நிஜங்கள், மர்ம உண்மைகள் உங்கள் ஊரில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் நான் இந்த கால்வா பற்றி சொன்னேன். இந்த மாதிரி கால்வா உங்கள் ஊர்லேயும் இருக்கா, அதில் மர்மங்கள் என்னென்ன இருக்குது, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.